இனிய தமிழ் நமது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது முக்குறும்பு என்று ராமானுஜர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று. வைணவர்களை தலைவராக வைக்கியவர் 4000 திவ்ய பிரபந்தை எல்லா பகுதியிலும் விரிவாக்கம் செய்தவர். திருப்பாவை ஜீயர் என்று எல்லோராலும் பாராட்டு பெற்றவர். குறிப்பிட்ட அவர் ஸ்ரீரங்கத்திலே மடத்திலே தங்கியிருக்கிறார். அப்படி தங்கியிருக்கிற காலத்தில் எல்லா வகுப்பினரையும் எல்லா ஜாதியினரையும் அவர் ஒருங்கே அரவணைத்து சென்றிருக்கிறார். இதை நிறைய அந்தணர்கள் இதன் மேல் கோபம் கொண்டு அவர் மீது, அதாவது மடத்துக்கு மட்டுமல்ல ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் வரக்கூடிய அந்த தானியங்களை எல்லாம் வரவிடாமல் தடுத்திருக்கிறார். இதனாலே இறைவன் பட்டினி போடப்படுவான், அதனாலே இவருக்கு பேர் கெட்டு போகும் என்று அந்த அந்தணர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், அவற்றை போய் பார்த்த சீடர் ஒருவர், இப்படி செய்தால் அரங்கனும் பட்டினி போட வேண்டியவருமே என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், ஒவ்வொரு சாதப்பருக்கையும் நாம் சாப்பிடுவது அந்த அரங்கன் தருகின்ற அந்த கொடைதான். எனவே நாம் யார் அவருக்கு பட்டினி போடுவது, அதை அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு அந்த மேலே கோபம் கொண்டு அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வெளியிலே வந்து ஒரு குடிசை அமைத்து அங்கே இருக்கிறார். இதனாலே அங்கே இருக்கிற அந்தணர்களுக்கெல்லாம் ஒரு சோதனை ஏற்படுகிறது. எல்லோரும் கூடி நம்மால் தானே அவர் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வெளியிலே போய் மண்டபம் அமைத்திருக்கிறார், நாம் செய்த தவறு என்று ஒவ்வொருவராக சிந்தித்து ஒன்று கூடி எல்லோரும் அந்த இடத்துல போய் கூடி காலில் விழுந்து வணங்கி, நீங்கள் அங்கே பழைய மடத்திற்கே வாருங்கள், நாங்கள் செய்த தவறை உணர்ந்து விட்டோம் என்று கெஞ்சி கேட்கிறார்கள். அப்பொழுதும் அவர், நான் எந்த ஜாதி உயர்ந்தது தாழ்ந்தது, எந்த பணக்காரன் தாழ்ந்தது உயர்ந்தது, கல்வியில் எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் பார்க்க மாட்டேன், இதைத்தான் முக்குறும்பு என்று சொல்கிறேன் என்று சொன்னார். அதாவது ஜாதியிலே தான் உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஜாதி பித்து கூடாது என்று அவர் சொல்கிறார். அடுத்ததாக என்னவென்றால் பணக்காரன், இது பணப்பித்து, நான் தான் பணக்காரன் மற்றவன் எல்லாம் ஏழை, என்னை விட தாழ்ந்தவன் என்று சொல்வது. மூன்றாவது என்னவென்று சொன்னால், நான் தான் அதிகம் கற்றிருக்கிறேன், எனக்கு தெரியாத எதுவும் இல்லை, மற்றவனெல்லாம் மடையர்கள் என்று சொல்வது. இதைத்தான் மாணிக்க வாசகரும் சொல்கிறார். அதாவது ஒருவர் ஞானம் அடைய வேண்டுமானால் அதுக்கு தடையாக இருப்பது கல்வி என்று சொல்கிறார். இதை இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ரொம்ப சரியாக சொல்வார்கள். அது ஞான செருக்கு என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அந்த செருக்கு வந்துவிட்டால் அவனுக்கு எல்லோரையும் மதிக்க தெரியாது, கேவலப்படுத்தி தான் பார்ப்பான். எனவே தான் ராமானுஜர் அவர்கள் சொன்னார்கள், இந்த கல்வி செருக்காக இருந்தாலும் சரி, பணத்தினாலான செருக்காக இருந்தாலும் சரி, ஜாதியினால் இருக்கிற செருக்காக இருந்தாலும், இது மூன்றும் எந்த வைணவனும் கை கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த முறையிலே தான் அவரை விட பெரியவர் யாரும் இன்றைக்கு சொல்ல முடியாது. பெரியார் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையாலுமே இந்த வகையிலே எந்த விதமான ஜாதி பேதம் இல்லாமல், எந்த விதமான பணக்காரன் ஏழை என்று இல்லாமல், அதே மாதிரி நான் அதிகம் படித்தவன் என்ற ஒரு கல்வி செருக்கு இல்லாமல் இருந்ததுதான் அந்த ராமானுஜருடைய உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட நிலையை கடைசி வரை அவர் கை கொண்டார். அதைத்தான் வைணவனும் கை கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதைத்தான் வைஷ்ணவ ஜனதோ என்ற ஒரு பாடலிலும் பார்ப்பேமானால் அதிலேயும் அப்படித்தான் வருகிறது. எனவே எந்த வைணவனும் தன்னை மற்றவரை விட உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டான். எனவே தான் இந்த முக்குறும்பு என்று அவர் சொன்னார். முக்குறும்பு அதாவது ஜாதி செருக்கு, கல்வி செருக்கு, பணச்செருக்கு, இவையெல்லாம் மனிதன் விட வேண்டும். விட்டால்தான் அவனுக்கு ஒரு முழு மனிதனாக இருக்க முடியும் என்பது அவருடைய அசைக்க முடியாத கருத்து. அதே கருத்தையும் நாமும் மனதிலே வைத்து ராமானுஜரை போற்றுவோமாக. உண்மையான வைணவனாக இருக்க வேண்டியவன் இந்த பேதம் பாராட்டாமல் இருப்பான். இதை நாம் எல்லோரும் கைக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.